ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 11th பயாலஜியில் பயோஜுவாலஜியோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் பசங்க பார்க்க போகிறோம். 11th பயோ பாட்னிக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ஆல்ரெடி போட்டேன். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் பசங்களுக்கு 11th பயோஜுவாலஜியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் போட்டிருக்கேன் பசங்களா. ஸோ இந்த 5 மார்க்ஸ் நம்ம பசங்க மேக்ஸிமம் கவர் பண்ணாலே போதும். 90% நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய அந்த 5 மார்க்ஸை பக்காவாக அட்டன் பண்ணிடலாம்ப்பா. பயோ பட்னி இன்னும் பார்க்காம தான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்க்கலாம், டக்குன்னு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்டுறீங்க. அது நம்ம பசங்களுக்கு வீடியோ போட முடியுமே தெரியல. நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல அப்லோட் பண்ணிடுறேன், அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குன்னு. ஸோ போய் டக்கு நம்ம டெலிகிராம் இல்லை வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஜாயின் பண்ணுறேங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ அங்கே ஜாயின் பண்ணுறேங்கப்பா. இதே மாதிரி நம்ம பசங்களுக்கான எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், A to Z எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தெரியாமல் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 3 தான் பார்க்குறோம். ஸோ சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த எபித்தெலியல் டிஷ்யூஸ், அதாவது எபித்தெலிய திசு பற்றி விரிவாக விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 4, அதோடு இல்லாமல் நம்ம பசங்க தெளிவாக சொல்கிறோம்ப்பா. ஒவ்வொரு சாப்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு அதிகபட்சம் 3லேருந்து 4, அதிகபட்சம் 5, அவ்வளோதான் 5 மார்க் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் பயோஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 5 மார்க்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லேருந்து கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு பயோ பாட்டினில் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கேன் பசங்களா. ஸோ கண்டினியூஸாக நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பசங்க படிச்சு வந்தாலே போதும், கண்டிப்பாக டோட்டல் டாப்பாக எடுக்கலாம், மார்க் தரமாக ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ப்பா, எக்ஸ்பிளைன் த டைஜஷன் இன் ஸ்டொமக், அதாவது இரைப்பையில் உணவு செரித்தல் பற்றி விளக்குக. அதோடு இல்லாமல் இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடலில் உணவு செரித்தல் பற்றி விளக்குக. தேர்ட் ஒன் டிஸ்கிரைப் லிவர் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன், கல்லீரல் மற்றும் அதன் பணிகள் என்னென்ன. ஸோ அதை பார்த்துங்க. ஃபோர்த் ஒன் ரைட் அபவுட் எனி 3 டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ், அதாவது ஏதேனும் 3 செரிமான குறைபாடுகள் பற்றி எழுதுக. ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பசங்க பார்த்துக்கங்கப்பா, எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இருக்குது மோஸ்ட்டாக பார்த்தாலே இப்போது மட்டன் பண்ணிடலாம். அடுத்து சாப்டர் 6 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் பிரீத்திங், சுவாசம் நடைபெறும் முறை பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் O2, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. ஆக்சிஜன் கடத்தப்படுதல் பற்றி எழுதுக, ரிப்பீட் கொஸ்டின். அதே மாதிரி தான் ரைட் அபவுட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுதல் பற்றி எழுதுக. ஃபோர்த் ஒன் எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம்ஸ் இன் O2 டிரான்ஸ்போர்ட், ஆக்சிஜன் கடத்தில் உள்ள சிக்கல்கள் பற்றி விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 7 பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லிம்ப் அண்ட் மென்ஷன் ஃபங்க்ஷன், நிணநீர் என்றால் என்ன, அதன் பயன்கள் யாவை. எக்ஸ்பிளைன் த ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட், இதய துடிப்பு தோன்றலும் பரவுதலும் பற்றி விளக்குக. தேர்ட் ஒன் ரைட் அபவுட் தி கார்டியக் சைக்கிள், இதய சுழற்சி பற்றி எழுதுக. ஃபோர்த் ஒன் எக்ஸ்பிளைன் ECG, அதாவது எலக்ட்ரோ கார்டியோகிராம் பற்றி விளக்குக. ஃபிஃப்த் ஒன் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மனித இதய அமைப்பு பற்றி விளக்குக. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 8 சாப்டர் 8ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் கிட்னி, அதாவது சிறுநீரகத்தின் அமைப்பு பற்றி விளக்குக. செகண்ட் ஒன் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான், நெஃப்ரானின் அமைப்பு பற்றி விளக்குக. தேர்ட் ஒன் டிஸ்கிரைப் த மெக்கானிசம் ஆஃப் யூரின் ஃபார்மேஷன் இன் ஹியூமன், மனிதனில் சிறுநீர் உருவாகும் முறை பற்றி எழுதுக. ஃபோர்த் ஒன் டிஸ்கிரைப் ஹெமோடயாலிசிஸ், இரத்த ஊடு பகுப்பு பற்றி எழுதுக. ஃபிஃப்த் ஒன் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ADH, வேர் இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை அண்ட் வாட் ஸ்டிமுலி இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் இட்ஸ் செக்ரேஷன், சிறுநீர் பெருக்கதிர் ஹார்மோனின் பணியாது, இது எங்கு உருவாக்கப்படுகிறது, இதன் சுரப்பை அதிகரிக்கவும் குறைக்கவும் தூண்டுவது எது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் ஹவ் ஆர் கிட்னிஸ் இன்வால்வ்ட் இன் கண்ட்ரோலிங் பிளட் வால்யூம், இரத்த கொள்ளளவு கட்டுப்பாட்டில் சிறுநீரகங்கள் எவ்வாறு பங்கேற்கின்றன, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 9. ஸோ சாப்டர் 9 ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன், தசை சுருக்கத்திற்கான சறுக்கு இலை கோட்பாட்டை விளக்குக. செகண்ட் ஒன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ், தொடர் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் கிடைக்கும் நன்மைகள் யாவை. தேர்ட் ஒன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா, இது பார்த்துங்க. மூட்டுகளின் வகைகள் யாவை. ஃபோர்த் ஒன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபிக்கல் லாங் போன், நீண்ட மைந்த மாதிரி எலும்பின் அமைப்பு. ஃபிஃப்த் ஒன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ், தொடர் உடற்பயிற்சி செய்வதன் நன்மைகள் யாவை. சிக்ஸ்த் ஒன் ரைட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், சட்டக மண்டலத்தின் பணிகள் யாது, அது நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் 10 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபரன்ஷியேட் ராட் அண்ட் கோன்செல்ஸ், அதாவது குச்சி மற்றும் கூம்பு செல்களை வேறுபடுத்துக. செகண்ட் ஒன் டிஸ்கிரைப் த சென்சரி ரெசெப்டர்ஸ் present in the skin, தோலில் காணப்படும் உணர்வேர்புகளை விளக்குக. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சாப்டர் 11 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா briefly explain the structure of thyroid gland, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இப்போ நல்லா பார்த்து வச்சுங்க. தைராய்டு சுரப்பி அமைப்பு பற்றி சுருக்கி எழுதுக, நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா பீனியல் கிளாண்ட் இன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட், ரைட் இட்ஸ் ரோல், அதாவது பீனியல் சுரப்பி ஒரு நாளமில்லா சுரப்பி, இதன் பணியை பற்றி நீங்கள் எழுதுக. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா
ப்ரெடிக்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் பேன்க்ரியாஸ் ஃப்ரம் த ஹியூமன் பாடி. அதாவது கணைய சுரப்பியை உடலில் இருந்து நீக்கினால் ஏற்படும் விளைவுகளை நிறுவுக. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ லாஸ்ட் சாப்டர்ப்பா. ஸோ சாப்டர் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மென்ஷன் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். செயற்கை முறை விந்தாட்டத்தின் பயன்கள் யாவை? நல்லா பார்த்து வச்சுங்க. செகண்ட் எக்ஸ்பிளைன் MOET அண்ட் இட்ஸ் அட்வான்டேஜஸ். MOET தொழில்நுட்பத்தை விளக்கி அதன் பயன்களை விவரி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கிற எல்லா கொஸ்டினும் பார்த்து வச்சுங்கப்பா. கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் இருக்கிற 5 மார்க்ஸ், பயோ பாட்னி 5 மார்க்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த பயோ பாட்னி 5 மார்க்ஸ் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கமெண்ட் செக்ஷன் லிங்க் தரேன், பார்த்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த இம்பார்ட்டன் கொஸ்டின் தெரியாத ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நம்ம பசங்களான எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன் நோட்ஸ், கைட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் மற்றும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் லிங்க் எல்லாம் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் டக்குன்னு ஃபாலோ பண்ணிங்கப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தேவில் தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா. மிஸ் பண்ணுறாதீங்க, மறக்காதீங்க. கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பயோ பாட்னியோட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொடுத்து வச்சுக்கிறப்பா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா.